திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் செல்வதற்காக தனியார் பேருந்தில் ஏற முயன்ற புர்கா அணிந்த பெண்ணை தடுத்து நடத்துனர் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூருக்கு இடையில் இயக்கப்படும் பெரும்பாலான தனியார் பேருந்துகளில் இடையே உள்ள ஊர்களின் பயணிகளை பேருந்து புறப்படுவதற்கு முன்பாக இருக்கையில் அமர வைத்து ஏற்றிச் செல்வதை பேருந்து நடத்துனர்கள் காலம் காலமாக தவிர்த்து வருகின்றனர். அந்த வகையில் திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட தயாராக இருந்த VSS என்ற தனியார் பேருந்தில் காயல்பட்டினம் என்ற ஊருக்கு செல்வதற்காக ஏற முயன்ற புர்கா அணிந்த பெண்ணை கையால் தடுத்து பேருந்துக்குள் ஏறக்கூடாது என்று நடத்துனர் மறித்து வாக்குவாதம் செய்தார். உடன் வந்த பெண் காயல்பட்டினம் வழியாகத்தானே பேருந்து செல்கிறது, பின்னர் ஏன் ஏறக்கூடாது என்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நிலையில் என்னுடைய பேருந்து என்றும் எங்க பேருந்து ஓனர் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், பஸ் ஓனர் செல் நம்பர் தர்றேன் அவர்கிட்டே பேசிக்கங்க என்று எகத்தாளமாக பேசியதாக கூறப்படுகிறது. காயல்பட்டினம் வழியா இல்லையா அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையும் ஏத்த மாட்டேங்கிறீங்க? நாங்க டிக்கெட் எடுத்தாங்க போறோம். ஓனர் நம்பர் கொடுங்க. யார் அந்த ஓனர்? எங்க ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் எழுது. உடன் வந்த பெண் VSS பேருந்தின் நடத்துனரின் கரார் செயலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை காலை திருச்செந்தூரில் வைத்து போக்குவரத்து விதிகளை மீறியதாக அந்த தனியார் பேருந்தை பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட நடத்துனர் பணியில் இல்லாத நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தி அவரது நடத்துனர் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அதிகாரிகள் திருச்செந்தூரில் இருந்து இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் அனைத்து ஊர் பயணிகளையும் எந்தவித பேதமும் இல்லாமல் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் கூடுதல் கலெக்ஷன் ஈட்ட வேண்டும் என்பதற்காகவே தொலைதூர பயணிகளை அதிகமாக ஏற்ற நடத்துனர்கள் விரும்பியதாகவும் சம்பந்தப்பட்ட பெண் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அருகில் உள்ள காயல்பட்டினத்தில் இறங்க வேண்டும் என்றதால் பேருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே ஏறச் சொன்னதாக பேருந்து உரிமையாளர் விளக்கம் அளித்தார். மேலும் அந்த பெண் புர்கா அணிந்ததற்காக ஏற்றக்கூடாது என்று சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.